இனிமையான பாடல்களை எப்பொழுதிலும் கேட்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் எங்கள் தர்ஷினி மியூசிக்கல்ஸ் விருதுநகர் விளங்கும் பாடல்களில். ஹரிச்சந்திரா வாழ்க வாழ்க. ஹரிச்சந்திரா மட்டப்பாறையின் மீது மதகரியை நிறுத்தி அதன் மேல் ஆங்கார புருஷன் ஒருவனை ஏற்றி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வுயரம் செல்லுமோ அவ்வுயர பொற்குவியல் வேண்டும். உலக க்ஷேமத்தின் உருட்டு நான் நடத்தப் போகும் யாகத்திற்கு கொடுப்பாயா என்றவுடன் அவனும் மட்டியின்றி தந்து விட்டார். எனது ருத்ராட்ச முத்திரையையும் அவரது ராஜாங்க முத்திரையும் இட்டு அதனை அவனிடமே இருக்கும்படி செய்து விட்டேன். ஏய் விஸ்வாமித்ரா, நாட்டு மக்கள் தரும் வரி பணத்தை எடுத்து தான் தானமிடுகிறான் உனக்கு. என்ன ஆணவம் அவனுக்கு! போ போ, அவன் நாட்டையே நாசப்படுத்து, செழிப்பை எல்லாம் சின்னாபின்னப்படுத்து என என் எண்ணம் தூண்டியது, என் மனம் வேண்டியது. அத நிமித்தம் விலங்குகளை சிருஷ்டித்து அனுப்பினேன் அந்நாட்டின் வனப்பை எல்லாம் அழிக்கும்படி. ஏவிய விலங்குகள் தாவியை ஓட தரணியாழ்வோன் தடுத்து விட்டான், அவைகளை அழித்து விட்டான். அடுத்து 2 மாதரை சிருஷ்டித்து அனுப்பினேன் மன்னனை மயக்கும்படி, மனம் புரியும்படி. அபிநய சுந்தரிகளின் ஆட்டத்தில் நாட்டம் கொள்ளவில்லை நாடாழ்வோன். அவர்கள் சொல்லுக்கு அசையவில்லை, அவர்களுக்கு இசையவில்லை. ஹரிச்சந்திரன் அவர்களை அடித்து துரத்திட, அவர்கள் என்னிடம் முறையிட வெஞ்சனம் கொண்டேன், வேந்தனை கண்டேன். ஆணையிட்டேனம் மாதரை மணந்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு அவனோ கண்ணை வேண்டினும் ஈகுமே காக்கின்ற இந்த மண்ணை வேண்டினும் பாகுடல் ஈகுமே பண்ணை வேண்டிலே செஞ்சொல் பாங்குள்ள பானப்பெண்ணை வேண்டிலே பீடுயர் மாதவா மாதவா. கண்ணை வேண்டினாலும் பொன்னை வேண்டினாலும் மண்ணை வேண்டினாலும் தருவாராம். ஆனால் அந்த பெண்களை மட்டும் மணந்து கொள்ள மாட்டானா? இதையே சாக்காக வைத்து நாட்டையே தாரவார்த்து தரும்படி கேட்டேன். அவனும் தந்து விட்டான். அரசு கோலத்தில் இருந்தவனை ஆண்டி ஆக்கினேன். நாடு ஆண்டி சென்றான். என்னிடம் வாக்கால் பட்ட கடனுக்காக விடவில்லை. நான் சுக்கிர பகவானை அழைத்து நட்சத்திரனாக்கி அனுப்பி வைத்தேன் என் கடனை பெற்று வரும்படி. யாசிக்கும் கோலத்தில் காசிக்கு சென்றவன் தன் மனையாளை விலை கூறி வந்தான் வீதிகளிலே. அப்போது அக்கினி பகவானை காலகண்டனாக மாற்றி அனுப்பி வைத்தேன். சந்திரமதியையும் மகனையும் விலை கொடுத்து வாங்கச் செய்தேன். கொற்றவன் மனைவியும் பெற்ற குழந்தையையும் காலகண்டனுக்கு இப்போது அடிமை. காலகண்டனுக்கு இப்போது அடிமை. ஹரிச்சந்திரன் மனையாளை அடிமை தொழில் செய்ய வைத்தேன். அவன் அன்பு மகன் லோகிதாசனை அரவம் தீண்ட ஆதரவற்றவளாக்கினேன் சந்திரமதியை. உற்ற கணவனை பிரிந்து பெற்ற மகனையும் இழந்து துடிக்க வைத்தேன். கலங்குகிறாள் சந்திரமதி, கலங்குகிறாள், புலம்புகிறாள் புலம்புகிறாள். இப்போது காட்டுக்கு போன கல்மணி வீட்டுக்கு வரவும் காணே வெகுதல் கும்பியோ ஐயோ ஐயோ ஐ
என் அருந்தவ கண்ணே, உன்னை கானகத்திற்கு அனுப்பிவிட்டு நான் படும் வேதனையை யாரிடம் சொல்வேன், எப்படி சொல்வேனடா? என் செல்வமே, நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்தவே வந்துட்டாரோ கேட்டுவே வருவோம் என்றா கிட்டிட வகையும் இல்லை 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 இல்லை. மனம் போன மகன் வர காணேனையல்ல செய்வேன். மகனே, செல்வமே, மனம் போன மகன் வர காணேனையல்ல செய்வேன். மனமீக நோந்தேனே வகையொன்றும் தெரியேனே. வனம் போன மகள் வர காணேனே மானோ பொங்குத என்ன செய்வேன் நான் தானே. வனம் போன மகள் வர காணேனே. செல்வமே, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள். அதுபோல அல்லும் பகலும் அருகவி நிற்கும் எங்களுக்கா இந்த சோதனை? நாடு நகரங்களை இழந்து அருமையான குடிகளையும் பிரிந்து பஞ்சையாக காவி அணிந்து தரகரிடம் படாத பாடுபட்டு காசி வந்து முனிவர் கடனுக்காக என்னையும் பாலகனையும் அந்தனரிடம் விற்று பொருளை கொடுத்து எங்கு சென்றாரோ தெரியவில்லை. என் செல்வமே, தன்னந்தனியாக தவிக்க விட்டு சென்ற என் மகன் ஆரண்யம் செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன், அம்மா எனக்கு பசியாக இருக்கிறது, கொஞ்சம் பழங்கஞ்சியாவது கொடுங்கள் என்று கேட்டான். அந்த வார்த்தை அந்தனர் காதில் விழுந்ததோ இல்லையோ, அடே கிச்சான், நீ ஆரண்யம் போகும் மார்க்கத்தில் குறுக்கே ஒரு ஆறு ஓடுகிறது, அதிலே 3 கை ஜலம் அருந்திக் கொள் என்றார். அதை கேட்ட என் மனம் அனலிடை மெழுகாய் உருகிற்று. ஒருவேளை என் செல்வன் எங்காவது களைத்து விழுந்து விட்டானா தெரியவில்லையே. மகனே, செல்வமே, கண்ணே, என் செல்வமே, என் செல்வனை காணவில்லையே, அசலாத்து குழந்தைகளையும் காணவில்லையே. அம்மா அம்மா, யாரது? குழந்தைகளா? நீங்கள் வந்து விட்டீர்களா? எங்கே என் மகன்? எங்கே அப்பா என் மகன்? இங்கே உங்க மகன் சொல்லுங்கள் அப்பா, சீக்கிரமாக சொல்லுங்கள், என் மகன் எங்கே? பாம்பு தீண்டி செத்து போயிட்டாமா. ஐயோ, என் மகன் பாம்பு எடுத்துறானா? ஐயோ மகனே, செல்வமே, அப்பா மகனே பாம்பு, ஆயா மகனே பாம்பு, அப்பா மகனே பாம்பு, ஆயா மகனே பாம்பு, அடவீர் கடித்ததோடா மகனே, 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 மகனே. செல்வமே, நீரில்லா கிணறானே, நிலையில்லா படகானே, நீரில்லா கிணறானே, நிலையில்லா படகானே, வேறில்லா மரமானேடா மகனே, 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 மகனே. என் செல்வமே, என் கண்ணே, அனாதையாக அரவந்தீண்டு இறந்து விட்டாயா அப்பா? இந்த பாவி உன்னை எந்த ஜென்மத்திலடா காணப்போகிறேன், எந்த ஜென்மத்தில் காணப்போகிறேன்? என் செல்வமே, உன்னை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் அப்பா. நம்மை அடிமை கொண்டே வேதியரிடம் விடைபெற்று வருகிறேனடா, வேதியரிடம் விடைபெற்று வருகிறேனடா. என் செல்வமே, அசலாத்து குழந்தைகளே,
என் மைந்தன் எந்த இடத்திலே இறந்து கிடக்கிறான் அப்பா, என் மைந்தன் எந்த இடத்திலே இறந்து கிடக்கிறான் சொல்லுங்களப்பா. அம்மா, ஆலமரத்துக்கு கீழே நாய் நரி இழுக்காதபடி அவனை இலதல போட்டு மூடி வச்சிருக்கிறோம் அம்மா. அவனை நீங்க போய் பார்க்கலாம். வழி நெடுக உங்களுக்கு காண்பதற்காக இலைதலைகளை போட்டு வச்சிருக்கிறோம். அங்கே ஆலமரத்துக்கு கீழே போய் பார்த்தீர்களானா லோகிதாசன் உடல் இருக்கும் அம்மா, இருக்கும். அடி காலாண்டி, காலாண்டி, இவாளை கூப்பிட்டு கூப்பிட்டு என் குரலும் போயிடுச்சு, என் தொண்டையும் வத்திடுச்சு. அடியே காலகண்டி, அடியே சந்தி. அம்மா அம்மா வென்று அலறி துடித்தானோ, அம்மா அம்மா வென்று அலறி துடித்தானோ, அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும், அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும். ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே, என் பாலனும் பவாலை மாண்ட காவி என்ன செய்ய. ஐயா ஐயா, என்னடி என்ன புலம்பிட்டு இருக்க? என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் ஐயா. பாம்பு கடிச்சு இறந்து விட்டான் ஓ மகன், அதனால அழுதுட்டு இருக்கியா? உத்தரவு கொடுங்கள் ஐயா, ஓடோடி சென்று என் மகனை பார்த்து வருகிறேன் ஐயா. நீ ஓடுவையோ செய்வே எனக்கு தெரியாது. இந்த பார், நான் சொல்றதை கேட்டுண்டு ஒழுங்கா செய்யணும். வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சணும். என்ன வேலை தெரியுமா? கேளுடி. சொல்லுங்கள் ஐயா. தண்ணி எடுக்கணும், வாச பெருக்கணும், கோலம் போடணும், நெல்லு குத்தி கொடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல, மாடங்கள் தோறும் திருவிளக்கு ஏத்தணும். இவ்வளவு ஒழுங்கா செஞ்சு முடிச்சுட்டு போகணும். உன் மகனை எரிப்பியோ அல்லது புதைப்பியோ எனக்கு தெரியாது. இந்த பாரு, நீ பொழுது விடியறதுக்குள்ள என் அகத்துக்கு வந்து சேரணும். அப்படி நீ வரல, 1000 பொய் சொல்லியதுக்கு குத்தத்துக்கு நீ ஆளாவ. புரியுறதா? என்னடி புரிகிறதா? இங்கே வந்து விடுவேன் ஐயா. சரி போ போ. வசிஷ்டரே, என்னிடமா நீர் சபதம் போடுவது? பார்த்தீர்களா? உமது உத்தமச்சடனின் சத்திய விரதத்தை பார்த்தீர்களா? நட்சத்திரம் கேட்ட தரகு கூலிக்காக தன்னையே விலை கூறிய அரிச்சந்திரனை விலை கொடுத்து வாங்கும் வீரபாகுவாக யமதர்மனை வேடம் புனைய செய்தீர். யமதர்மனை அரிச்சந்திரனை விலை கொடுத்து வாங்கும் வீரபாகுவாக வேடம் செய்தேன். ஈடில்லா அயோத்தியை ஆண்ட அரிச்சந்திரன் இப்போது ஈமக்காவலன். அரிச்சந்திரன் இப்போது ஈமக்காவலன். அரிச்சந்திரன் ஈமக்காவலன். துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தே, துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தே, கைப்பொருள் தனை இழந்து காதலி மகனை விட்டேன் 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 விட்டேன். பொய்யது உரைத்தகழ்ந்து உலகனுக்கடிமையாகி வையகம் காத்த நானும் மயானம் காக்க போரே. தெய்வமே 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 தெய்வமே. முனிவர்
முனிவர் கொடுமையாலே சிவமே கோசலை நாடிழந்தே கோசலை நாடிழந்தேன் குடிபடைகள் அரண்மனை செம்மாசனவே அரண்மனை செம்மாசனம் அரண்மனை செம்மாசனம் அரசிழந்தேன் துன்பமே ஆலோசனையில் மிக்க ஆலோசனையில் மிக்க அமைச்சரையும் இழந்தே களி கொடுத்த தேரும் களி கொடுத்த தேரும் களி கொடுத்த தேரும் களி கொடுத்த தேரும் வாழும் விழும் விழந்தே கட்டிய மகனையும் பிரிந்து பிறவாக அடிமையாகி இப்பொழுது ஈமக்காவல் செய்ய போகின்றேன். ஆண்டவா, ஈமக்காவல் செய்ய போகின்றேன். நான் யாருக்கு என்ன கொடுமை செய்ததற்கா இந்த தண்டனை? ஆண்டவா, எனக்கா இந்த தண்டனை? போகுறேன் மயான காவல் புரிந்திடவே போகுறேன் மயான வாகிலுயிரப்பாகு வாகிலுயர் வீரப்பாகு பருதி போலவே போகுறேன் மயான காவல் புரிந்திடவே போகுறேன் மயான காவல் புரிந்திடவே உற்பிணவாய் கருதி தின்ன உற்பிணவாய் கருதி தின்ன உடல் எடுத்தேனே கல்பனமுள்ள துண்டு வாங்க கரம்படைத்தேனே போகுறேன் மயான காவல் புரிந்திடவே நான் போகுறேன் மயான காவல் புரிந்திடவே புரிந்திடவே ஆட்டவா, இவ்வளவு தூரம் நடந்தும் இந்த மயானம் இன்னும் தெரியவில்லையே. ஆட்டவா, ஓஹோ, அதோ தெரிகிறது, அதுதான் மயானம் என்று நினைக்கின்றேன். வித்தக வீரபோக விளம்பிய திசையை நோக்கி இத்தனை தூரம் சென்றேனே, எனக்கெதிரே இப்போ சுத்தமில்லா சவம் சுடுமுக வீசும் இங்கே அத்தளம் தானோ இவம் அல்லது வேறெது போ அல்லது வேறெது போ அல்லது வேறெது போ. ஆண்டவா, எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவா, எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவா, சுடலையின் நாற்றம் என் உடலை குலுக்குகின்றது. ஆண்டவா, 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 ஒப்பற்ற திருநாட்டை ஒரு குடையின் கீழ் வைத்து உலகம் போற்ற ஆட்சி செய்தனார். சத்தியம் காக்க வேண்டி சித்தமிக கொண்டு வாட்டிடும் குளிரில் தொழில் வருகின்றேன். என்னால் குறைவின்றி நிறைவேற்று குதுகலித்த மக்கள் எத்தனை பேர் கொடுக்கும் இந்த கருத்தரை கண்டு கொற்றவா நீ வாழ்க நீ வாழ்க என வாயார வாழ்த்திய வரியோர் எத்தனை பேர், பாட்டுடை தலைவனாக்கி பாமாலை சுட்டிய பாவலர் எத்தனை பேர், 55 தேசத்து அரசர்களும் புடைசூழ்ந்து ஆட்சி புரிந்த ஆட்சி வைத்தார் என்ன. ஆண்டவா,
அகில் சந்தனம் கஸ்தூரி வாடையில் அரண்மனையில் வீற்றிருந்த நான் இன்றோ பிணவாடை மத்தியில் பிதற்றுகின்ற நிலையில் ஆண்டவா, உலகத்து உயிர்களை காத்தல் உருட்டு நீ 1000 தடவை உருமாறி இருக்கலாம். நானும் சத்தியம் காக்க வேண்டி இந்த சண்டாள பிறவி எடுத்தேன். செங்கோல் ஏந்தி செம்மை வெளிநாடு காத்த நான் இந்த சுடுகோள் தன ஏந்தி சுடலையை காக்கின்றேன். அன்று மக்களை காக்க மன்னனாக இருந்தேன். இன்று சொன்ன சொல் காக்க ஈமக்காவலனாக மாறினேன். அன்றும் காவலன், இன்றும் காவலன். எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றதே ஆண்டவா, எரிந்து கொண்டிருக்கின்றதே. என்ன வாழ்க்கை மனித சமுதாயத்திலே! என்னதான் வாழ்ந்தாலும் கடைசி இடம் இந்த இடம்தான். மாய வாழ்க்கை பாதையிலே மனிதனாக நான் நடந்தேன். மாய வாழ்க்கை பாதையிலே மனிதனாக நான் நடந்தேன். தீயவர்கள் வழிமறித்து சிந்தனையை பறித்துக் கொண்டார். முனிவர் செய்த சூழ்ச்சி பறிபோனதெங்களாட்சி. வந்த கணக்கு புரிந்து கொண்டேன், போகும் கணக்கு புரியவில்லை. இடையினிலே என் கணக்கு எழுதுவது தெரியவில்லை. மாய வாழ்க்கை பாதையிலே மனிதனாக நான் நடந்தேன். தீயவர்கள் வழிமறித்து சிந்தனையை பறித்துக் கொண்டார். ஒப்பற்ற திருமகனாய் உலகமதை ஆண்டு வந்தேன். அரச போக வாழ்விழந்து ஆண்டியாக நிற்கிறது. முனிவர் செய்த சூழ்ச்சி பறிபோனதெங்களாட்டு. மாய வாழ்க்கை பாதையிலே ஆண்டவா, என்ன வாழ்க்கை! மோட மாளிகை கூட கோரும் என்னதான் தேடி வைத்திருந்தாலும் இந்த வீடுதான் சொந்த வீடு. இந்த வீட்டை மறந்துதான் மனிதன் மிருகத்தனமாக வாழ்கின்றான். ஆரம்ப வீடு எந்த வீடு? நாம் குடியிருந்த வீடு எந்த வீடு தெரியுமா? ஒரு சாணி இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே, ஒரு சாணி இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்க. உள்ளாஜமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. உள்ளாஜமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. இருபத்தி 2 கண்ணு 22 கண்ணு என்னையே படைச்சு வச்சான். இதனோட 4 புள்ளி எடுத்துமே மேலே வச்சான். இதனோட 4 புள்ளி எடுத்துமே மேலே வச்சான். இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் சுடுகாடு. இது இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் சுடுகாடு. ஒரு சாணி இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே. உல்லாஜமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. பஞ்சனமெத்தையிலே படுத்துறங்கும் மேனி எல்லாம் சண்டனக்கம் கொட்டு கொட்டி தந்தை வழி போகும். சதம் இல்லாத கூடு இது சாடிடும் சுடுகாடு. சதம் இல்லாத கூடு இது சாடிடும் சுடுகாடு. ஒரு சான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே. உள்ளாஜ
சகஜமான வீடு ஒரு மனிதன் வாடும் கூடு. ஆண்டவா, நான் யாருக்கு என்ன கொடுமை செய்ய எனக்கா இந்த தண்டனை? ஆண்டவா, பிணங்களை கொண்டு வந்த பாடிக்கம்பாள் பரண வைத்து அந்த பரண் மீது நின்று நான் காவல் புரியும் பொழுது என் அரசாட்சி காலத்திலே அரிய சிம்மாசனம் போல் காட்சி அளிப்பதோடு நான் ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்ந்தேன், ஏன் இப்படி தாழ்ந்தேன் என்று என் மனமானது அழகு முடிதோய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவதை திண்ணம் என்பது நான் அறிவேன். பிறந்தது மண்மே இந்த சண்டாளன் பிறந்தது நான் பிறந்தது இந்த மண்மே இறப்பதற்கென்றேன பேசிடும் துறந்தன துகமோ துக்கத்துக்கு ஈடான சொல்லும் கண்டேன் 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 கண்டேன். என் கரம் தன்னை கூப்பி சுடலையை கக்கனான் கனிவு கொண்டேன் சிவமே. எனக்கு நீ வரம் தந்த உன்னடி குக்கிழாய் நிறுத்தி. இது போன்று இனிமையான இசை கோலங்களை கேட்டு மகிழ தர்சினி மியூசிக்கல்ஸ் விருதுநகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நிறுத்தி என்னை வாழ்விப்பாய் தேவா 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 தேவா. ஆண்டவா, எல்லாவற்றையும் இழந்து பஞ்சையாய் போராரியா நான் புலம்பிக் கொண்டிருக்கும் என் நிலையை உன்னிடத்தில் யார் சொல்லப் போகின்றார்கள்? இறைவா, யார் சொல்லப் போகின்றார்கள்? இறந்து விட்டால் 2 நாளைக்கு இந்த சரீரத்தை வைத்திருக்க முடியாது. இந்த நாற்றம் எடுத்த சரீரத்துக்கு என்ன பாங்குவதும், யாரை மோசம் செய்ய வேண்டும் என்று மனிதன் திட்டமிட்டு மிருகத்தனமாக வாழ்கின்றானே. ஆண்டவா, மிருகத்தனமாக வாழ்கின்றானே. என்ன மதியினம், வந்த காரியத்தை மறந்து விட்டேனே. ஆஹா, மனைவியும் மகனையும் பார்க்க வேண்டும் என்றால் காலகண்டர் இல்லம் என்றால் பார்த்து விடலாம். ஆனால் என் அருமை மதி சத்தியகித்து உன்னை காண வேண்டும் என்றால் எங்கு காண முடியும்? எங்கு இருக்கின்றாயோ, எந்த நிலையில் இருக்கின்றாயோ? ஆண்டவா, என் மந்திரி சத்தியகித்து என் கண்முன்னே காட்ட வேண்டும், என் கண்முன்னே காட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆண்டவா, என்னுடைய வேண்டுகோள் இதுதான். என் நண்பனை காண வேண்டும். என் நண்பனை காண துடித்துக் கொண்டிருக்கின்றேன், துடித்துக் கொண்டிருக்கின்றேன். கன்னிகள் உமையாள் பாதம் கனிந்து வாழ் காசிநாதா, கன்னியாள் உமையாள் பாதம் கனிந்து வாழ் காசிநாதா. பொன்னகர் அயோத்தியாண்ட புரவலன் தனை தேடி அலைகிறேன். ஐயோ 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 ஐயோ
ஈசா, இந்நகர் தனித்து வாழ என் மனம் பொறுக்குதில்லை. ஐயோ ஐயோ ஐயோ, இந்நகர் தனித்து வாழ என் மனம் பொறுக்குதில்லை. ஐயோ, இந்நகர் தனித்து வாழ என் மனம் பொறுக்குதில்லை. ஐயோ ஐயோ ஐயோ, தெய்வமே காசி நகரும் பார்த்தேன், கங்கை கரையும் பார்த்தேன். காசி நகரும் பார்த்தேன், கங்கை கரையும் பார்த்தேன். மாசில்லா எனது மன்னர் இருக்குமிடம் தேடினும் காண்கிலேன். தெய்வமே தெய்வமே தெய்வமே, காசிநாதா திங்காதரா, மாசில்லாத என் மனரில் பிறந்து அல்லற்படும் என் மீது இரக்கம் காட்டக்கூடாதா? மாசில்லாத என் மன்னரை பிரிந்து அல்லற்படும் இந்த சத்திய கீர்த்தியின் மீது இரக்கம் காட்டக்கூடாதா? இறைவா, இறப்பதற்கு முன் ஒரு முறையாவது என் மன்னரை பார்த்து விட வேண்டும் என்று என் இதயம் ஏங்குகிறதே, என் இதயம் துடிக்கிறதே, என் இதயம் ஐயோ ஏங்குகிறதே. உன் மனக்கதவு திறவாதா ஆண்டவா? உன் மனக்கதவு திறவாதா? திறவாதோ உன் மனக்கதவு, திறவாதோ உன் மனக்கதவு. மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு உறவு. இறைவா, பரமேஸ்வரா, கருணாமூர்த்தி, கருணாகரா, ஆண்டவா, ஈசா, திறவாதோ உன் மனக்கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு. திறவாதோ உன் மனக்கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு. திறவாதோ உன் மனக்கதவு. அறம்பாடி கொண்டிருந்த குயிலே, அறம்பாடி கொண்டிருந்த குயிலே, வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருணடை மயிலே. அறம்பாடி கொண்டிருந்த குயிலே, வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருணடை மயிலே. தீர்த்தவாதோ உன் மனக்கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு. திறவாதோ உன் மனக்கதவு. ஆண்டவா, கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தேன், காவிய தலைவா உன்னை நினைத்தேன். கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தேன்,
காவிய தலைவா உன்னை நினைத்தேன் என்னை பிரிந்தாய் துடியாய் துடித்தேன் என்னை பிரிந்தாய் துடியாய் துடித்தேன் கண்ணீர் பூவில் கவிதை வடித்தேன் கண்ணீர் பூவில் கவிதை வடித்தேன் திறவாதோ உன்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திறவாதோ உன்மன கதவு ஆண்டவா இந்த காசிமாநகர் முழுவதும் தேடி பார்த்து விட்டேன் என் மன்னரை காணவில்லையே என் மன்னரை காணவில்லையே பார்க்காத இடம் மயானம் ஒன்றுதான் இருக்கிறது அங்கும் போய் பார்த்து விடுவோம் அங்கும் போய் பார்த்து விடுவோம் அங்கும் என் மன்னரை காணவில்லை என்றால் அந்த மயானத்திலேயே இறந்து விட வேண்டியதுதான் போகிறேன் தேடி திரிகிறேன் அண்ணலை தேடி திரிகிறேன் தேடி திரிகிறேன் அண்ணலை தேடி திரிகிறேன் தேடி திரிந்துமே பாடி சேரி பார்த்தேன் தேடி திரிந்தும் பாடி சேரி பார்த்தேன் நாடி சுடலையை நான் சென்று பார்க்கிறேன் நாடி சுடலையை நான் சென்று பார்க்கிறேன் தேடி திரிகிறேன் அண்ணலை தேடி திரிகிறேன் ஆண்டவா ஆண்டவா மன்னா 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 ஆசை மன்னா அருமை மன்னா 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 அரசே அரசே என் தெய்வமே அரசே அரசே யாரடா பயணியுந்த அடாதையில் வந்தாய் வந்ததாரடா உடலை தண்ணில் தங்கியே வாருதல்லே ஊரடா உந்தனூர் பேர் குப்பன பேசாவிட்டால் பாரடா தந்தத்தாலே பதைத்திட மாட்டுவேனே பதைத்திட மாட்டுவேனே பதைத்திட மாட்டுவேனே சன்னியாசி நீ யார் எதற்காக வந்தார் உன்னை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது நீ யார் உண்மை சொல்லுகின்றாயோ நீ யார் ஐயா என்னை பயமுறுத்தாதீர்கள் ஐயா நான் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன் ஐயா ஆரண என்று கேட்ட ஆரண என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா தீரராம் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி தீரராம் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி இந்த பாரலாம் சுற்றி இங்கு இந்த பாரலாம் சுற்றி இங்கு பார்த்துமே போக வந்தேன் வேறொன்றும் இல்லை ஐயா வெறுத்தனை கோபிக்காதீர் வேறொன்றும் இல்லை ஐயா வெறுத்தனை கோபிக்காதீர் ஐயா என் மன்னனை தேடி அலைகிறேன் ஐயா என்னை வேறாக தவறாக கருதாதீர்கள் ஐயா சன்னியாசி மன்னனை தேடி மயானத்திற்கு வந்தானா மன்னனாக இருக்கப்பட்டவன் நாட்டில் இருக்க வேண்டும் மக்களுடைய சேமலாவத்தை கவனிக்க வேண்டும் அதை விடுத்து நாடாளும் மன்னன் சுடுகாட்டிற்கு வந்தானா பிணமாக வந்தானா இல்லை நடைப்பிணமாக வந்தானா ஐயா தாங்கள் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது மன்னனாக இருக்க வேண்டியவன் அங்கேதான் இருக்க வேண்டும் சுடுகாட்டிற்கு எதற்கு வந்தான் என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான் என்னையா சொல்வது எப்படி ஐயா இதெல்லாம் தலைவிதி ஐயா எப்படி சொல்வது சொல்லுகிறேன் கேளுங்கள் ஐயா உனக்கந்த யோத்தி மன்னன் உனக்கந்த யோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த பேயார் களிலிரு சுடலை தருணில் கணத்தினில் உரைத்த பேயார் களிலிரு சுடலை தருணில் களிலிரு
சுடலை தண்ணு வனத்தில் அவன் இருக்கும் வனத்தில் அவன் இருக்கும் மாறு நீ கண்டதேது எனக்கு நீ தெரியணும் இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே சன்னியாசி நீ யார் உனக்கு மன்னனுக்கும் என்ன சம்மதம் இருக்கின்றது உண்மை சொல்லுகின்றாயா இல்லை உனக்கு என்ன செய்கிறேன் பா ஐயா நீங்கள் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது தான் சொல்லுகிறேன் ஐயா வனத்துடன் அவன் இருக்கும் பொழுது நீ எப்படி கண்டிருக்க முடியும் என்னிடத்தில் பொய்யா சொல்லுகிறா என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் இருந்தாலும் என்னுடைய விவரத்தை உங்களுக்கு சொன்னால்தானே புரியும் உங்கள் மீது தவறு இல்லைதான் இதோ சொல்லிவிடுகிறேன் ஐயா இதோ சொல்லிவிடுகிறேன் மாமுனி கடனுக்காக மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து காமினி மாதை விற்று கடன் தன்னை தீர்க்க தரகன் கூலி காமினி மாதை விற்று கடன் தன்னை தீர்க்க தரகன் கூலி நேமியை வித்தேனந்தோ நேமியை வித்தேனந்தோ தரகன் கூலி நிதி தந்து கொடுக்க வேண்டி இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரிகிறதா ஐயா எனது மன்னர் ஹரிச்சந்திர பூபதியை தேடி அலைகிறேன் ஐயா வேற ஒன்றுமில்லை அப்படி எத்தனையோ பேர் வருகின்றார்கள் போகின்றார்கள் ஒருவேளை உன் மன்னன் உள்ளே இருந்தாலும் இருக்கலாம் சென்று பார்த்து வாருங்கள் ஆகட்டும் ஐயா, ஆகட்டும். இவன் ஒரு வார்த்தையை கேட்டான் சந்தேகமாக இருக்கின்றது இவன் யாராக இருக்க வேண்டும் உண்மையிலேயே என் மந்திரி சக்திகிச்சா என் மந்திரி சக்திகித்தி என்றால் எனக்கு தெரியாமல் அவளுடைய என்னதான் இருந்தாலும் என் மந்திரி சக்திகித்தி எனக்கு தெரியாதா உருவத்தை பார்த்தால் சந்தேகமாக இருக்கின்றது இவன் கூறு வார்த்தை கேட்டால் என் உள்ளத்தை தொடுகின்றது இவனை எப்படி சோதனை செய்வது ஒருவேளை அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி நடத்திய நாடகமா அப்படித்தான் இருக்க வேண்டும் இவனை கடுமையாக சோதனை செய்தால் முடிக்கு வர வேண்டும் அதான் சிறந்த யோசனை ஐயா என்னடா கதை இழக்கின்றாய் இந்த நாட்டிலே வாங்கிய கடனை கொடுக்க மறுக்குகின்றான் வாக்கால் போட்ட கடனாம் அதற்காக நாடு நகர் அனைத்தையும் தாரை வார்த்துக் கொடுத்தானாம் மற்றொரு விதத்தில் கண்விட்டு விட்டானாம் அந்த கடன் அடைக்க வழி இல்லாமல் மனைவியையும் மகனையும் விட்டானாம் உலகத்திலே வைத்தியக்காரன் கூட பாமரன் கூட பரம ஏழை கூட பகுத்தறிவை இல்லாதவன் கூட எவனுமே செய்யக்கூடாத கொடிய குற்றத்தை செய்த அந்த சண்டாளனை அந்த பாதகனை அந்த முட்டாளத்தில் நீ ஒரு பாவி சண்டாளா என் மன்னரை பார்த்து என் தர்ம பூபதியை பார்த்து என் தந்தையை பார்த்து இவ்வாறு நீ தூஷமாக பேசுவதற்கு ஐயோ ஐயோ என் மனம் என் இருதயம் வெடிக்காமல் இருக்கிறது ஐயோ பார் எனது அரண்மனையாக இருந்தால் உன்னை வெட்டி கண்டு துண்டகமாக வெட்டி காக்கி கழுகுகளுக்கு இரையாக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பேன் ஐயோ இப்பொழுது நான் என்ன செய்வேன் இப்பொழுது நான் உன்னை சும்மா விட போவதில்லை இதோ பார் உன் கழுத்தை நெரித்து சண்டாளா 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 இறந்து போ உன்னை கொல்வதால் என்ன பிரயோஜனம் உன்னை கொல்வதால் எனது மன்னருடைய கிடைத்துவிட போகிறாரா என்ன பிழைத்து போ ஆண்டவா இதையெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு என்னை வைத்திருக்கிறாயே இதோ நானே என்னை கழுத்தை நெரித்துக் கொண்டு இறந்து விடுகிறேன் வேண்டாம் வேண்டாம் ஐயா வேண்டாம் வேண்டாம் அப்பனே சத்தியகீர்த்தி என் நண்பனே
மந்திரி, மந்திரி, என் அர்த்தவ செல்வமே, பார்க்கவே உருவாறிவிட்டீர்கள் ஐயா. இந்த நிலையிலா உங்களை நான் காண வேண்டும். பெண்டு விளைவித்த சண்டாளல் இறக்கமற்றவன், கல்லென்று படைத்தவன், இந்த கொடுமைக்காக இதற்கு யார் தேடி வர வேண்டும்? மற்ற சக்தி இல்லையா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. நான் பார்க்கின்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? நான் வணங்கக்கூடிய தெய்வமாக காட்சியளிக்கின்றீர்கள் ஐயா, தெய்வமாக காட்சியளிக்கின்றீர்கள். அன்பே, ஆருயிரே, எனக்காக தன்னை அர்ப்பணித்த அரும் பெரும் தியாகியே, அரும் பெரும் தியாகியே, கட்டிய மனைவி பெற்ற மகளை விட்டு உயிரோடு இருக்கின்றேன். இந்த நிலையில் எனக்காக உங்களுடைய சொந்த பந்த மனைவி மைந்தர் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக தன்னை அர்ப்பணித்த அரும் பெரும் தியாகியே, உங்களை போன்ற தியாக உள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாதையா, இருக்க முடியாது. மன்னா, தாங்கள் யார் என்று புரியாமல், யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல், ஐயோ இந்த பாவி சண்டாளன் கண்டபடி வாயில் வந்தது திட்டு விட்டேனே. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன், மன்னித்து விடுங்கள் மன்னா, மன்னித்து விடுங்கள். கீர்த்தியாரே, ஆண்டவன் சத்தியத்தை காப்பதற்காக கீர்த்தி வடிவில் உங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். பரவாயில்லை, வாருங்கள், மயானத்தை சுற்றி பார்த்து வரலாம். வாருங்கள் ஐயா, வாருங்கள். ஆகட்டும் மன்னா. என் செல்வமே, உன்னை தூக்கி சுடலையை நோக்கி வந்து விட்டேனப்பா. இனிமேல் உன்னை தகனிப்பதற்கு வேண்டியதை கவனிக்கின்றேனடா. என் செல்வமே, கொள்ளி வைக்கவே போறேன் மகனே, கொள்ளி வைக்கவே போறேன் மகனே, கொள்ளிதோ வைத்தேன் நல்லொளி வாக்கவே, கொள்ளிதோ வைத்தேன் நல்லொளி வாக்கவே, அள்ளிய மடலையே தெல்லுரை நறுதியாய் கொள்ளி வைக்கவே போறேன் மகனே. ஐயோ செல்வமே, மகனே, எங்கிருந்து எங்கோ வந்தா என்ற ஜால கல்லியே, எங்கிருந்து எங்கோ வந்தா என்ற ஜால கல்லியே, இன்ற ஜால கல்லியே, இவ்விருளில் துள்ளியே, எங்கிருந்து எங்கோ வந்தா என்ற ஜால கல்லியே, 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 ஒங்குமவனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடியே, ஒங்குமவனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடியே, இங்கு வந்தேன் ஓடியே, இவரில் ஆடியே, இங்கு வந்தேன் ஓடியே, இவரில் ஆடியே, ஒங்குமவனத்திலிருந்து இங்கு வந்தேன் ஓடியே, ஓடியே, ஓடியே. சண்டாளி, இந்த நடுநிசி வழியில திருட்டுத்தனமாக தீமூட்டை எத்தனைக்கின்றார். யாராக இருந்தாலும் என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா? காழ்ப்பணம், முளத்தோடு, வாய்க்கரசி, இந்த 3 திரையும் கொடு, பிணத்தை சுடு, இல்லை என்றால் பிணத்தை எடு. ஐயா, இங்கே ஒரு காவலன் இருப்பான் என்றும் காற்பனம் முழத்துண்டு வாக்கரிசி கொடுத்துத்தான் தகனிக்க வேண்டிய நிலைமை என்று எனக்கு தெரியாதையா. இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதுதான் காரணம். ஐயா, காற்பனம் முழத்துண்டு வாக்கரிசி கொடுக்க கதியற்றவளாக இருக்கின்றேன் ஐயா. இதெல்லாம் உனக்கு தெரியவில்லை என்றால் உண்மை சொல். கதி இல்லை, இல்லை. சுற்றம் இல்லை, இல்லை. பதை இல்லை, இருக்கிறார், ஆனால் தற்சமயம் இங்கில்லை. தற்சமயம் இல்லையா? பதி இருந்தால் கதி இருந்தாக வேண்டுமே. ஆண்டவா, எதையோ ஒரு பொருளை மறைத்துக் கொண்டு ஒரு கதியும் நேர் வாதாடுகின்றாளே சண்டாளி பாதகி, பார்க்க வேண்டுமே. சண்டாளி பாதகி, இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு தகதகக்கும் பசும் போல் இருக்கின்றது. ஒரு கதியும் வாதாடுகின்றாள். தாலி விற்ற கூலியை கொடு. ஐயோ தெய்வமே, இறைவா, இது என்ன சோதனை? தேவர் மூவர் யாவரும் பார்க்காத மகிமை வருந்தி இந்த தாலி கேவலம் இந்த பாவி பார்த்து விட்டானே. அப்படி என்றால் நான் கற்புநெறி தவறிவிட்டேனா? இறைவா, இது என்ன சோதனை? ஆண்டவா, ஆண்டவா, என்ன தேவர் மூவர் யாவர் கண்ணுக்கும் காணாத தாலியை ஈமும் காக்கும் புலியன் கண்டான் என்று சொல்லுகின்றாள். இந்த மகத்துவம் ஆளிமகள், காளைமகள், மலைமகள் இவர்களுக்கு கூட கிடையாதே. அப்படி என்றால் என் மனைவியை தவிர யாருக்கும் கிடையாதே. ஒருவேளை இவள் என் மனைவியாக இருந்து விட்டால் இறந்து கிடக்கு என் மகளா? ஆண்டவா, ஆண்டவா, என் குலக்குழந்தை நாசப்படுத்தி விடாதே. ஆண்டவா, உன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என்னை வஞ்சம் தீர்த்து விடாதே. ஆண்டவா, என்னை வஞ்சம் தீர்த்து விடாதே. இல்லை, இருக்கவே இருக்காது, ஒருபோதும் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. என் மகன் பாம்பு கடித்து இறக்கும் அளவிற்கு நான் கொடுமைக்காரனா, நான் சண்டாளனா, நான் பாதகனா? விசாரித்து முடிவு கூற வேண்டும். அம்மா, உன்னை மணந்த மணாளன், நாடு, நகரம், உற்றார், உறவினர், சொந்த பந்தம் இவர்களெல்லாம் யாரும் மாற்றற்ற விவரமாக கூறம்மா. ஐயா,
என்னை யார் என்று கேட்கின்றீர்களா? சொல்லுகின்றேன் ஐயா. அயோத்தியாபுரி மாமன்னர் ஹரிச்சந்திர பூபதி என் பர்த்தா. என் பெயர் சந்திரமணி. இது கிடப்பது எங்கள் ஒரே மகன் தேவதாசன் லோகிதாசன். மகளே, மகளே, என் செல்வமே, மங்கா மதிமுகத்தை மறைத்திருக்கும் முகில் போல உன் சந்திரபதத்தை சாவு வந்து சாய்த்து விட்டதா மகளே, சாய்த்து விட்டதா மகளே? மகளே, சொல்லற்கரிய சோகத்தால் அல்லல் பட்டு அலை உன் அன்னை விட்டு போக எப்படி மகளே உனக்கு மனம் துணிந்தது? பொறுமேல் எரிப்பார் உலகை வளவந்த பசும் பொண்ணே, எரிகின்ற தடலுக்கா உன்னை நான் இரையாக்க வேண்டும். ஆண்டவா, என் குலக்குழுந்து நாசப்படுத்தி விட்டாகி. நீ கிரிவன். இல்லை, 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 நீ ஒரு வஞ்சகன், நீ கொடுமைக்காரன். அதனால் தான் உன்னை கல்லாலும் செம்பாலும் அடித்து ஏளனம் செய்கின்றார்கள். தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, தர்மத்தால் எளியும் அச்சத்து விட்டார். கண் பார்வை இழந்து விட்டாயா தாயே, கண் பார்வை இழந்து விட்டாயா மகளே? ஐயா, ஐயா, இது என் குழந்தை ஐயா. 10 மாதம் சுமந்து விட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் நான் ஐயா. என் குழந்தையை மகனே மகனே என்பதாக அழைக்கின்றீர்களே ஐயா. நீங்கள் தகனிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஐயா. என் குழந்தையை என் கையிலே கொடுங்கள் ஐயா, என் கையிலே கொடுங்கள். தராவதி, தராவதி, இனி உனக்கு தெரிவிடையா? ஐயோ, ஆனா தராவதி, உங்களை இந்த கோலத்தில் காணவா இந்த பாவி இதுவரை இது உயிரோடு இருந்தேன். உங்களையும் விட்டு வைக்கவில்லையா பிரபு, உங்களையும் விட்டு வைக்கவில்லையா? தராவதி, உன்னையும் மகனையும் விட்டவர்கள் குளிக்காக வீரவாக்கு அடிமையாகி ஈமக்காவனாக நிற்கிறேன். நம் குழந்தைதான் கொடுத்துத்தான் நம்ம தகனிக்க வேண்டும். உன்னை அடிமை கொண்ட உன் இடமாடும் சென்று வாங்கிவா. ஐயோ, அங்கு போனால் அவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள் பிரபு, கொடுக்க மாட்டார்கள். மகளே, உன்னை வாழ வைக்க முடியவில்லை என்றாலும் வாய்க்கரிசி கூட போட முடியாத பாவியாகி விட்டேனடா இந்த கொடுமைக்காரன். மகளே, மகளே, கொடுத்து கொடுத்து சிவந்தகரும் கொள்ளி வைக்க திண்டாடுகிறது மகளே. எந்த மகனுக்காக 7 நாட்கள் களஞ்சியங்களை திறந்து வருகின்றவர்களெல்லாம் அள்ளிச் செல்லுங்கள், அள்ளிச் செல்லுங்கள் என்று கொடுத்து கொடுத்து சிவந்தகரும் கொள்ளி வைக்க திண்டாடுகிறது மகளே, திண்டாடுகிறது. பரவாயில்லை, இவர்களெல்லாம் புண்ணியம் செய்யப்பட்டவர்கள். காசி முச்சந்திலே சென்று என்னுடைய மகன் இறந்து கிடக்கின்றான். அயோத்தி சக்கரவர்த்தியுடைய மகன் இறந்து கிடக்கின்றான். காழ்ப்புணத்தோடு கொடுத்து தகனிக்க வக்கில்லை, வசதி இல்லை. பிச்சை போடுங்களையா என்று பிச்சை எடுத்து வாங்கி எடுத்து வாங்கி. ஆமாம் பிரபு, அது ஒன்றுதானே நமக்கும் பாக்கியாக இருந்தது. அதையும் நிறைவேற்றி விடலாம் பிரபு, அதையும் நிறைவேற்றி விடுகிறேன். அதுவரை இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏய், நிறுத்து சண்டாளி. எங்க மகாராஜாவுடைய குழந்தை கனகவிதனை கழுத்து நினைச்சு கொண்டதும் இல்லாம இங்க வந்து பிச்சை வரை எடுக்கிறியா? பிச்சை இப்பவே எங்க மகாராஜா கிட்ட ஒண்ணு கொண்டு போய் விடுறவா. யாருப்பா? மயான காவலன். ஐயா, என்ன வேண்டும்? வா வா வா. இந்த இருக்கிறாள இவன் வந்து எங்க மகாராஜனுடைய மகன் கனகவிதனை கழுத்து நினைச்சு கொண்ட பாவி. ஆமா, சண்டாளி கொடுமைக்காரி. குழந்தையை கூட பார்க்காமல் கழுத்தை நிறுத்து கொண்டிருக்கின்றாளே, சண்டாளி கொடுமைக்காரி, கொலகாரி, பஞ்சமா பாதகி. இவளை ஒரே வெட்டா வெட்டும்படி எங்க மகாராஜா உத்தரவிட்டு இருக்கிறாரு. அப்படியா? ஆமா. உங்கள் மகாராஜா சொன்னால் போதுமா? என்னுடைய எஜமான் சொல்ல வேண்டும்? அடச்சானத்தானப்பா சொல்றேன். எங்க மகாராஜா உத்தரவிட்டாரு. அந்த வீரபாகு கிட்ட சொல்ல, வீரபாகு உங்ககிட்ட கொண்டாந்து ஒரே வெட்டா வெட்டும்படி சொல்லி இருக்கிறாரு. இந்த பாரு, அவர் கொடுத்து அனுப்பிய வாழைப்பார். இந்தா அந்த வாழை கொடு. இந்தா. சண்டாளி கொடுமைக்காரி, வெட்டியே தீர வேண்டும். இப்பேற்பட்ட பெண் இந்த உலகத்தில் இருப்பது மிகவும் பாவம், பாவம். வெட்டியே தீர வேண்டும். வெட்டுகிறேன். வெட்டு 1 துண்டு 2 வெட்டுகிறேன். நடக்கட்டும். நீ சென்று வா. சண்டாளி பாதகி, வெட்டியே தீர வேண்டும். தராவதி, 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 நீயா, நீயா, உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? கண்ணே, சம்பந்தம் இருக்கின்றதா? இல்லை சுவாமி, பிச்சை எடுத்து வரும் வழி நம் மகன் போல் இருந்தது. ஒருவேளை நம் மகன் தானோ என்று மடியில் எடுத்து வைத்து அழுது புலம்பினேன். அதை தவிர நான் எவ்வித தவறும் செய்யவில்லை. ஆண்டவா, சத்தியத்திற்கும் பாசத்திற்காக
போராட்டத்தை வைத்திருக்கின்றாயே, பாசத்திற்காக இந்த ஹரிச்சந்திரன் விட்டு விடுவாடா என்று என்னை சோதனை செய்கின்றாயா? என்றாலும் இறக்க வேண்டியவர்கள் தானே இருந்துதானே ஆக வேண்டும். வெற்றியை தர வேண்டும், வெற்றியை தர வேண்டும். ஆண்டவா, நான் காத்த சக்தி உண்மை என்றால், நான் காத்த சக்தி உண்மை என்றால் கடைசி நேரத்தில் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். இறைவா, காட்சி கொடுக்க வேண்டும். வெட்டுகின்றேன் கண்ணே, வெட்டுகின்றேன், வெட்டுகின்றேன், வெட்டுகின்றேன். தாராவதி, என்ன மாலை வந்து விடுகிறதே? சாவதற்கு ஏதாவது தயக்கமா கண்ணே? ஏதாவது தயக்கமா? இல்லை சுவாமி, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என் கணவன் கையினாலே என் உயிர் பிரிய வேண்டும் என்றால் நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இனிமேல் பிறப்பு வேண்டாம். அப்படி பிறப்பு ஒன்று இருந்தால் தாங்களே எனக்கு பதியாக வேண்டும் என்று நினைத்தேன். இதை தவிர நான் எவ்வித தவறும் நினைக்கவில்லை. கண்ணே, பார்த்தாயா, இந்த ஜென்மத்தில் எத்தனையோ துன்பத்தை அடைந்தும் மறு ஜென்மத்திலும் என்னை அடைய வேண்டும் என்று கருதுகின்றாயே கண்ணே, கருதுகின்றாயே. உன்னை எப்படி நான் வெட்டுவது கண்ணே? இல்லை, வெட்டியை தர வேண்டும், வெட்டியை தர வேண்டும், வெட்டியை தர வேண்டும் கண்ணே. ஹரிச்சந்திரா, நீயே சத்தியவந்தன். நாங்கள் நடத்திய சோதனைகள் சகலத்திலும் வெற்றி பெற்று விட்டாய். ஹரிச்சந்திரா, நீயே சத்தியவந்தன். நீ கை கொண்டிருந்த சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. ஹரிச்சந்திரா, உன் மகனை எழுப்பித் தருகிறேன். இறந்த கனக விஜயனையும் எழுப்பித் தருகிறேன். மறுபடியும் அயோத்திக்கு சென்று மகுடாபிஷேகம் சூட்டி சுகமாக வாழ்வாயாக. சர்வேசா, நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவருக்கு தானமாக கொடுத்த நாட்டை மீண்டும் பெறுவதற்கு விரும்பவில்லை. ஹரிச்சந்திரா, அப்படியானால் எங்கள் இஷ்டம் போல் யாருக்கு வேண்டுமானால் முடிசூட்டலாமா? சம்மதம் தான். உன் மகன் தேவதாசனுக்கு முடிசூட்டி வைக்கிறேன். சிறிது காலம் அவனுக்கு துணையாக இருந்து பிறகு எமது பாதார விந்தத்தை அடைவாயாக. ஆகட்டும் ஐயனே. வாழ்க சத்தியம், வாழ்க கீர்த்தி, வாழ்க சத்தியம், வாழ்க உனது புகழ். இது போன்று இனிமையான இசை கோலங்களை கேட்டு மகிழ தர்சினி மியூசிக்கல்ஸ் விருதுநகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.